இந்த பதிவில் பெரியவரின் தீர்க்கமான அணுகுமுறை மதம், மொழி, இனம் கடந்தது. அதற்கு சான்றாகவும் ஒரு சம்பவம் உண்டு. அதை பற்றி அன்னதானத்தின் சிறப்பு என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். 1921 மகாமகம் திரும்ப வந்தது. பெரியவர் சந்நியாசியான பிறகு வரும் 2ஆம் மகாமகம் இது. பெரியவர் இதிலும் பங்கு கொண்டார். மகாமகத்தின் சிறப்பே அதில் பங்கு கொள்ள வருகிறவர்களுக்கெல்லாம் பசியார உணவிடும் அன்னதான சிறப்புதான். திரும்பின பக்கமெல்லாம் அன்னதானம் நிகழ்ந்தபடி இருக்கும். தானங்களிலேயே தலை சிறந்த தானம் அன்னதானம்தான். அது மட்டுமல்ல, மற்ற தானங்கள் அளிக்காத ஒரு நிறைவை இந்த தானம் உடனே அளித்துவிடும். பெரும் பேராசைக்காரன் கூட வயிறு நிரம்பவும் போதும் என்று கூறி இலையை விட்டு எழுந்து விடுவான். ஆனால் மற்ற தானங்களில் உலகையே தானமாக கொடுத்தாலும் ஆகாசத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கிடைக்காதா என்று ஆசைப்படுவான். அதனாலேயே அன்னதானத்தை சிறந்த தானமாக நம் சாஸ்திரம் கூறுகிறது. இந்த தானத்துக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. இது மிகுந்த இடத்தில் திருட்டு இருக்காது, இருந்தாலும் குறைவாக இருக்கும். அடுத்து சமுதாயமும் பாவத்துக்கும் உள்ளாகாது. ஒருத்தர் பசித்திருக்க ஒரு சமூகம் தான் மட்டும் உண்ணுவது பாவம். பசித்திருப்பவர்கள் வருத்தம் சமூகத்தை பாதிக்கும். இன்றும் நம் சமூகத்தில் நிறைய குறைபாடுகளும் மழை குறைவும் ஏற்றத்தாழ்வும் இருக்கிறது என்றால் பிறர் பசித்திருக்க நாம் சுயநலமாக உண்ணுவதே காரணம். இதனாலேயே மனம் நித்திய அன்னதானத்தை தன் கடமைகளில் முதலாக செய்து வந்தது. இப்படிப்பட்ட அன்னதானத்தை 1921 மாமாங்கத்திலும் செய்தது. லட்சக்கணக்கான பேர் வந்து சாப்பிட்டு சென்றனர். இந்த மாமாங்க நாளில் பிற மதத்தவர்களும் வந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி தண்ணீர் தந்து சேவை செய்தனர். அதில் சென்னையை சேர்ந்த முஸ்லிம் இளைஞர் சங்கமும் ஒன்று. சுமாராக 200 பேர் இந்த சங்கத்தில் இருந்து மாமாங்க வேளையில் தொண்டு புரிந்தனர். இந்த தகவல் அப்போது பட்டீஸ்வரத்தில் முகாமிட்டிருந்த பெரியவர் காதுகளுக்கும் சென்றது. பெரியவர் அதை கேட்டு மகிழ்ந்தது மட்டுமின்றி அந்த 200 பேரை மடத்துக்கு வரவழைத்து அவர்களோடு தனித்தனியே பேசி அவர்களை பாராட்டி எல்லாருக்கும் மடம் சார்பில் போஜனம் அளித்து இறுதியாக ஒரு கோப்பையையும் பரிசளித்து இந்த நட்பும் நல்லிணக்கமும் எப்போதும் தொடரட்டும் என்று ஆசிர்வதித்தார். பெரியவரின் சந்நியாச வாழ்வில் எவ்வளவோ ரசமான கட்டங்கள். அதில் அவரது பால்ய பருவத்தில் நிகழ்ந்த சில சம்பவங்கள் நம் நெஞ்சை நெகிழ்த்தும். அதை பற்றி அடுத்த பதிவில் கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.